வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல சிஐடி சீசன் 2ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த எபிசோடு உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். முதல்ல இந்த எபிசோடோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ரஞ்சன் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு. அவர் நைட்டு நேரம் கார்ல வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு இறந்து போயிடுறாரு. அவரோட சாவுல ஏதாவது மர்மம் இருக்கான்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது சந்தேகம் நிறைய பேர் மேல திரும்புது. பார்ட்னர் மேல திரும்புது, பொண்ணு மேல திரும்புது, இந்த மாதிரி நிறைய பேர் மேல சந்தேகம் திரும்புது. கடைசியில உண்மையான குற்றவாளியை இவங்க பிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சிஐடி பியூரோல ஒரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, டிராயிங் பிராக்டிஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப சட்டுன்னு மத்தவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த டிராயிங்க புடிங்கி பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, நல்லா தான் டிரா பண்ணிருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்பதான் பிராக்டிஸ் எடுக்கிறேன், இன்னும் நல்லா வரைய கத்து பண்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. உண்மையில அந்த பொண்ணு மொக்கையா வரைஞ்சிருப்பாங்க. அதை வச்சுதான் டீம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்ப எட்டி இந்த இடத்துக்கு வந்து என்னாச்சுன்னு அவருமே பாக்குறாரு. அவருமே அவர் சைட்ல இருந்து கொஞ்சம் கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் தயாக்கு ஒரு பிரச்சனைன்ற மாதிரி கால் வருது. இவங்களுமே கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ரஞ்சன் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேன் தான் இறந்து போயிருக்காரு. ஆக்சுவலா யாரோ கொலை பண்ற மாதிரிலாம் இவர் இறந்து போல. கார்ல விடிய காலையில வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு இவரோட தலைலாம் சுத்த ஆரம்பிச்சிருக்கு, இறந்து போயிருக்காரு போல. சாதாரண மரணமா என்ன ஏதுன்னு தெரியல. இவங்களுமே அதை பத்தி இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ரஞ்சனை பொறுத்த வரைக்கும் பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. ரமேஷ் அப்படின்ற டிரைவர் கூட தான் கார்ல வந்துட்டு இருந்திருக்காரு. திடீர்னு தலைவலிக்கிற மாதிரிலாம் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இறந்து போயிருக்காரு. ரமேஷ் என்ன பண்ணிருப்பாருன்னா ரஞ்சனோட பொண்ணுக்கு இந்த தகவலை பாஸ் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணோட பேரு மாதவி அப்படின்றது. இப்ப அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக இவங்களும் வந்துடுறாங்க. இப்ப மாதவியும் அப்பா இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டிரைவர் ரமேஷ் என்ன சொல்றாருன்னா, சார் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு, கூட்டு போலான்னு சொன்னோன்னா நான் கூட்டு வந்துட்டு இருந்தேன், அப்பதான் இது நடந்ததுன்னு சொல்றாரு. இது ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரா அப்படின்ற மாதிரி பூர்வியம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு தயா இருக்காருல, இந்த மாதவி கிட்ட பேசிட்டு இருக்காரு. மாதவி அழுதுகிட்டே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இப்படி நடந்ததுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுக்கு பின்னாடி யாராவது காரணமா இருந்தா கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க ஹெல்ப் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும், உங்க அப்பாக்கு யாருக்கூடிய பிரச்சனை ஏற்பட்டதா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இவங்களுமே ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா அப்பா தானே கம்பெனி ஹெட்டா இருந்தாரு, அந்த பொறுப்பை பொண்ணுகிட்ட தரலான்னு முடிவு பண்ணிருப்பாரு. அது சம்பந்தப்பட்ட ஒரு பார்ட்டி நடந்திருக்கும். அந்த பார்ட்டியில அப்பாக்கும் முன்னாள் பார்ட்னருக்கும் சண்டை ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பாவோட பார்ட்னர் பேரு அசோக் அப்படின்றது. நியாயமா அவருக்கு தான் அந்த பதவி கிடைக்கும்னு அசோக் யோசிச்சிருப்பாரு. ஆனா பொண்ணுக்கு தந்துட்டார்ல, அதுல செம்மையா அப்செட் ஆயிருப்பாரு. ரெண்டு பேருமே அங்க லைட்டா சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்பாக்கு காயம் பட்டு தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. ஹாஸ்பிட்டல்ல சீக்கிரமாவே கிளம்பலாம்னு சொல்லிட்டாங்க. கிளம்பி வரும்போது தான் அப்பாக்கு இப்படி ஆயிருக்கு. அப்பாக்கு இப்படி ஆகும்போது நான் பக்கத்துல இல்லாம போயிட்டேனே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவர் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த அசோக்கை பத்தி சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி சில டீட்டெயிலாம் வாங்கிட்டு இருக்காரு. சார், அந்த அசோக் ஸ்டார்டிங்ல இருந்தே என்ன பிடிக்கல சார், என்ன இந்த பதவிக்கு கொண்டு வந்தது பிடிக்கல சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க விசாரணை பண்றோம் அப்படின்ற மாதிரி தயாவும் இந்த இடத்துல பேசுறாரு. இப்ப பூர்வி இருக்காங்கல்ல, சேகரிச்ச தகவலை இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவர் சேகரிச்ச தகவலை பூர்வி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல ஆபீஸ்க்கு போனோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது இறந்து போன ரஞ்சனோட ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்காங்க. வாசல்ல பிஏ மாதிரி ஒரு லேடி இருக்காங்க, அந்த இறந்து போனவரோட பிஏ போல. இவங்களுமே உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்போ ஒரு ஜூனியர் பொண்ணு என்ன பத்தி தெரியுமான்ற மாதிரி கேட்கிறா. இல்ல இல்ல, எனக்கு குறிப்பா தயா சாரை பத்தி நல்லா தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் பல்ப் வாங்கிடுறா. இப்ப இவங்களுமே உள்ள போலான்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இங்கதான் அந்த பார்ட்னர் அசோக் இருக்காரு போல, அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அவர் ஆளு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்காரு. இவருக்கு அந்த பதவி கிடைக்கல, ஆனா இப்பயும் வந்து இந்த கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு போல. இவரை சந்தேகப்படுற மாதிரி ஏகப்பட்ட கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. மாதவி சொன்னதை வச்சு பார்த்தா நீ அவர் கூட கடைசியா சண்டை போட்டிருக்க, நீ ஏதாவது பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த அசோக் என்ன சொல்றாருன்னா, கடைசி 10 வருஷமா இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்காக நான் நிறைய உழைச்சிருக்கேன் சார், என்னோட இளமை காலத்தையே நான் இழந்திருக்கேன். கண்டிப்பா அவர் போனதுக்கு அப்புறம் எனக்கு தான் அந்த பதவியை தருவார்னு நினைச்சேன். ஆனா வெளிநாட்டுல இருக்க பொண்ணு திடீர்னு வர வச்சு அந்த பொண்ணுக்கு அந்த பதவியை தூக்கி தந்துட்டாரு சார். அந்த மாதவியோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் மாதவி கோச்சுக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டா சார். இப்ப திடீர்னு வர வச்சு அவளுக்கு பதவியை தந்துட்டாரு. இதை என்னால ஏத்துக்க முடியல, தட்டி கேட்டு அவர் கூட சண்டை போட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சின்ன சண்டை தான் சார், மத்தபடி எதுவும் நடக்கல சார். நாளா இந்த விஷயத்த பண்ணல, அந்த மாதவி ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா மாதவிக்கு அப்பாவை சுத்தமா பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மாதவியை கேட்டா இவரை பத்தி சொல்றாங்க, இவரை கேட்டா மாதவியை பத்தி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேர்ல யார் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுறாங்க.
முதல்ல டெத்துக்கான காரணம் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டுபிடிக்கலாம்ல, அதனால தேவைப்பட்டா திரும்பி வருவோன்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா இவர் இந்த இடத்துல கொஞ்சம் பதட்டப்பட்டு இருக்காரு. அந்த மாதவி இப்பதான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்கன்ற விஷயத்தெல்லாம் சொல்லாம விட்டாங்க. அதே மாதிரி அப்பா கூட இருக்க சண்டையெல்லாம் சொல்லாம விட்டாங்கல்ல, அதனால மாதவியை பார்த்து பேசணும்ன்ற மாதிரி வீட்டுக்கே வந்துடுறாங்க. வாட்ச்மேன் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு, அதை மீறியே இவங்க உள்ள நுழைஞ்சிடுறாங்க. மாதவி மாதவி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. மாதவியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன சார் இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சில விஷயங்களை நீங்க சொல்லல, அதனால தான் திரும்பி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி மடக்கி மடக்கி கேள்வி கேட்கறாங்க. அது என்னன்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வெளிநாட்டுல இருந்து நீங்க வந்திருக்கீங்க போலியே. வந்த கொஞ்ச நாள்லயே உங்க அப்பா உங்களுக்கு பதவியை தரலான்னு முடிவு பண்ணிருக்காரு. நடுவுல என்ன நடந்தது? ஏன்னா உங்க அப்பா கூட சண்டை போட்டு தானே நீங்க வெளிநாட்டுக்கே போனீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க கேக்குறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி மாதவி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ரஞ்சன் இருக்காருல, ஆளு ஒழுக்கமானவர்லாம் கிடையாது. பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப ரொம்ப வீக்கானவரா இருப்பாரு. நிறைய பேர் கூட பழக்கத்துல இருந்திருப்பாரு. அம்மாக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்திருக்கும். அம்மா திடீர்னு இறந்து போயிருப்பாங்க. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க அப்பா கூட சண்டை போட்டிருப்பாங்க. அவரோட நடத்தை சரியில்லைல்ல, அதெல்லாம் சொல்லி சண்டை போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த மனுஷன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, நம்ம வெளிநாட்டுக்கு போயிடலான்ற மாதிரி வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனா அப்பா இருக்கார்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொண்ணு கிட்ட கொஞ்சம் சமாதானப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பாரு. அப்பா பண்ணது தப்புதாம்மா, இதுக்கப்புறம் நீதாம்மா இதை பாத்துக்கணும், கிளம்பி வான்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இவங்களுக்குமே கொஞ்சம் கோபம் குறைஞ்சிருக்கும். சரி வரலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. வந்த கொஞ்ச நாள்லயே எனக்கு எல்லா பொறுப்பையும் தந்துட்டாரு சார், மத்தபடி எனக்கும் என்னோட அப்பாக்கும் இப்ப பிரச்சனை எதுவுமே இல்ல சார், நான்லாம் எதுவுமே பண்ணல, கண்டிப்பா அந்த அசோக் தான் ஏதாவது பண்ணிருப்பான் சார், பார்ட்டில வச்சு என்னோட அப்பாவை பிடிச்சி தள்ளி எல்லாம் விட்டான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அசோக் மேல பழி போடுறதுக்கு என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சிஐடி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இவ ஏதாவது பண்ணிருப்பாளா? ஏன்னா அப்பா கூட சண்டை போட்டிருக்கா, திரும்பி வந்து சாமர்த்தியமா கதையை முடிச்சிருப்பாளா? அப்பா கூப்பிடாம இவளே சாமர்த்தியமா சமாதானமாயி கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சார் நீங்க துருவி துருவி விசாரணை பண்றதை பார்த்தா என்ன சந்தேகப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது சார். அந்த டைம் நான் இங்க தான் இருந்தேன் சார், வேணா செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் பூர்வி வேற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, ரஞ்சனோட போன்ல கடைசியா சாரின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜ் எந்த போன்ல இருந்து வந்ததுன்றதை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது பர்னர் போனா இருக்கும், யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு தெரியல. ஆனா சாரியை எதுக்காக அனுப்பியிருக்காங்க? அப்ப கொலை பண்ணவங்களே கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்காங்க போல, அதனால தான் சாரி அனுப்பியிருக்காங்க. எந்த போன்ல இருந்து வந்ததுன்றதை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்பதான் அந்த டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. டாக்டர் கிட்ட ஏதாவது தெரிஞ்சதா, எப்படி இறந்து போனாருன்னு புரிஞ்சதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாங்க. இவருமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா இது இயற்கையா நடந்தது இல்ல, செயற்கையா ஏற்படுத்தி இருக்காங்க. ஏதோ ஒரு மருந்து இவரோட உடம்புல எனக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன மருந்துன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி அந்த மருந்து செயல்படுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆயிருக்கு. அந்த டைம் எவ்வளோன்றதையும் என்னால கால்குலேட் பண்ண முடியல. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரி சொல்றாரு. ஆக மொத்தத்துல இது இயற்கையா நடந்த மரணம் கிடையாது, செயற்கையா ஏற்படுத்தின மரணம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப எட் இருக்காருல, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்ட்டில இருந்திருக்காரு. நீங்க பார்ட்டில போய் விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு டீம் இருக்காங்கல்ல, அந்த பார்ட்டி நடந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹோட்டல்ல இருக்க மேனேஜர் கிட்ட தான் முதல்ல பேசுறாங்க. இந்த நாள் இங்க ஒரு பார்ட்டி நடந்ததுல, அது சார்ந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எங்களுக்கு வேணும். அதே மாதிரி அந்த டைம் சர்வ் பண்ண எல்லாருமே இந்த இடத்துக்கு வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சர்வ் பண்ண எல்லாருமே திருன்னு இந்த இடத்துல முடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு டீம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுக்கிறதுக்கு போயிருந்தாங்க. இப்ப தயா இருக்காருல, அன்னைக்கு என்ன நடந்தது ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்தெல்லாம் ஒவ்வொன்னா சொல்றாங்க. குறிப்பா அந்த சண்டையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அசோக் ரஞ்சன் எடுத்த முடிவுல சுத்தமா விருப்பம் இல்ல. அதனால அசோக் இருக்காருல, ரஞ்சன் கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வாக்குவாதம் சண்டையா மாறுது, புடிச்சு தள்ளி விடுறாரு. அப்படி தள்ளி விட்டதுல பயங்கரமா இவருக்கு காயம் பட்டிருக்கும். அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அசோக் கிட்ட விசாரிக்கும் போது லைட்டா தள்ளி விட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஹெவியா தான் தள்ளி விட்டுருக்காரு அப்படின்றது சிஐடி டீமுக்கே தெரியுது. என்ன இவ்வளவு வேகமா தள்ளி விட்டுருக்கான், இதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போற நிலைமை ஏற்பட்டிருக்கு. அங்க இவன் ஏதாவது பண்ணி விஷத்தை கலந்துருப்பானா அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பியூரோக்கு வர வச்சு அவனையும் லாக் பண்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அசோக் என்ன சொல்றாருன்னா, அடுத்து நமக்கு தான் இந்த பதவி கிடைக்கும், அடுத்து நமக்கு தான் இந்த பதவி கிடைக்கும். 10 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன் சார், திடீர்னு பொண்ணுகிட்ட கொடுத்ததை என்னால ஏத்துக்க முடியல சார், அதனால தான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதனால தான் கோவப்பட்டு திட்டம் போட்டு அவரோட கதையை முடிச்சிட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் சத்தியமா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது சார், நான் தள்ளி விட்டது உண்மைதான் சார், நான் முன்னாடியே சொல்லியிருந்தா தேவையில்லாம நானே வாக்குமூலம் கொடுத்த மாதிரி இருக்கும் சார், அதனால தான் லைட்டா தள்ளி விட்டதா போய் சொன்னேன், மத்தபடி அவரை சாவடிக்கலாம் இல்ல சார், புரிஞ்சு
புரிஞ்சுக்கோங்க, அந்த நாள் முழுக்கவே நான் பார்ட்டில தான் சார் இருந்தேன், வீட்டுக்கு கூட போல, காலையில தான் வீட்டுக்கு போனேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இன்னும் எங்களுக்கு இறந்து போன டைமே எக்ஸாக்ட்டா தெரியல, அது வரைக்கும் நீ ஆட்டம் காட்டலாம், ஆனா இறந்து போன டைம் மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சது நீ மாட்டுவன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பயும் அவன் சத்தியமா நான் பண்ணவே இல்லைன்ற மாதிரி சொல்றான். நீங்க என்ன மட்டுமே சந்தேகப்படுறீங்க, அந்த பிஏ மாலா கூட பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். எது பிஏ மாலா பண்ணிருக்கலாமா, எதனால அவங்க பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க ஏற்கனவே அந்த பிஏ மாலாவை பார்த்தாங்கல்ல, அவங்கள பத்தி தான் இவன் சொல்லிட்டு இருக்கான். எதனால அவங்க பண்ணிருக்கலாம்னு சொல்றேன்ற மாதிரி இவங்க நோண்டி நோண்டி கேக்குறாங்க. சார் இந்த ரஞ்சன் லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் வீக்கானவன் சார், அந்த லேடி கூட 1 மணி நேரம் இருந்தாரு, அந்த லேடி கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி பிரஷர் போட ஆரம்பிச்சாங்க, அதனால விலகி விலகி போனாரு, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்ற கோவத்துல அந்த மாலா கூட இப்படி பண்ணிருக்கலாம்ல, அதனால தான் சொல்றேன்ற மாதிரி சொல்றான். இப்போ இவங்களுக்கு புதுசா ஒரு சஸ்பெக்ட் கிடைச்சிடுறாங்க. அந்த மாலா கிட்டயும் விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் எப்ப விஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சு இறந்து போனாருன்றது இவங்களுக்கு தெரியல. டாக்டர் சீக்கிரமா சொன்னார்னா நம்ம அடுத்த கட்ட விசாரணையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா டாக்டர் கால் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களை கூப்பிட்டு பேசுறாரு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, 2 மருந்தை கலந்து தான் இந்த மருந்தை உருவாக்கி இருக்காங்க. ஆக்சுவலா இந்த மருந்து மட்டும் நம்ம ஏத்திட்டோம்னா அவங்களோட மூளை கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்க ஆரம்பிச்சிரும், அதுக்கப்புறம் பிரெயின் டெட் ஆன மாதிரி இறந்து போயிடுவாங்க. இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 3 மணி நேரம் ஆகும். இவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்த டைம்ல கூட இவருக்கு ஊசியை போட்டுருக்கலாம், 3 மணி நேரம் கழிச்சு இவர் வெளியே போகும்போது வேலை செஞ்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது ஊசி போட்டு 3 மணி நேரத்துல அவர் இறந்து போயிடுவாரு. இதுதான் நடந்திருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. பார்ட்டில யாராவது ஊசியை போட்டிருக்க வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது யாரோ ஊசியை போட்டிருக்காங்க, இவர் பெட்டரா ஃபீல் பண்றதுனால அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு, அப்படி கிளம்புற வழியில இறந்து போயிருக்காரு. சோ ஹாஸ்பிட்டல்ல போய் கொஞ்சம் விசாரிங்கன்ற மாதிரி எட்டு சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. பர்னர் போன்ல இருந்து சாரின்னு மெசேஜ் வந்ததா சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பர்னர் போனை பத்தி ஓரளவுக்கு இவங்க தகவலை சேகரிச்சிருக்காங்க. இந்த ரஞ்சன் கம்பெனி எம்ப்ளாய்க்குலாம் 15 போன் கிட்ட தந்திருப்பாரு, அதாவது ஒரு 15 பேருக்கு போன் தந்திருப்பாரு. அதுல ஏதோ ஒரு போன்ல இருந்து தான் இந்த மெசேஜ் வந்திருக்கு சார், சீக்கிரம் யாரோட போன்ன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரிலாம் பூர்வி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரஞ்சன் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டார் பாத்தீங்களா, அப்ப யாரெல்லாம் வந்திருக்காங்கன்றதை இவங்க செக் பண்றாங்க. பொண்ணு பார்த்துட்டு போயிடுறாங்க. பொண்ணு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு பிஏ லேடி வராங்க. பிஏ லேடி கேமரால படக்கூடாதுன்னு கொஞ்சம் மறைஞ்சு மறைஞ்சு வர மாதிரி இவங்களுக்கு தெரியுது. இந்த லேடி எதுக்கு மறைஞ்சு மறைஞ்சு வராங்க, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வேற 2 பேரு, அதாவது சச்சினோ இன்னொன்னு பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்க ட்ரிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரிப்ஸ் மூலியமா அத உடம்புல கலந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 2 நர்சுங்க இந்த இடத்துக்கு வராங்க. என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது இவங்களும் சிஐடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க இருந்தவரை பாக்குறதுக்காக யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு கேட்கும்போது பொண்ணு வந்தாங்க, அதே மாதிரி பிஏ வந்தாங்கன்னு நினைக்கிறோம். பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு கேக் வந்தது, அந்த கேக்கை குப்பையில போடுங்க, என் அப்பாக்கு எதையும் தராதீங்கன்ற மாதிரி சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏதோ அவருக்கு கேக் வந்ததா அப்படின்ற மாதிரி இவங்க இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. யார்கிட்ட இருந்து அந்த கேக் வந்தது அப்படின்ற மாதிரி சச்சின் கேட்கிறாரு. சார் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னே தெரியல, அதனால தான் பொண்ணு இதெல்லாம் தர வேணான்றதுக்காக குப்பை தொட்டியில போட சொன்னாங்க சார், நாங்களுமே குப்பை தொட்டியில போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே அந்த குப்பை தொட்டியில செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சச்சினும் இந்த பொண்ணும் வந்துடுறாங்க. இப்ப குப்பை தொட்டியில தேடி பார்த்துட்டு இருக்காங்க. குப்பை போடும் போதே எந்த ரூமோட குப்பைன்றதை மென்ஷன் பண்ணி தான் போடுவாங்க போல, அது மூலியமா இவங்களுமே ஈஸியா குப்பையில கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பேசிக்கான ஒரு கேக்கை தான் அனுப்பி வச்சிருக்க மாதிரி இருக்கு. இந்த கேக்ல விஷம் இருக்கான்றதை செக் பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப தயா என்ன பண்றாருன்னா, மாலவை லாக் பண்ண மாதிரி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா ஏமாத்திருக்காரு, கோவப்பட்ட நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்க, ஒரு ஊசியா அவர் உடம்புல போட்டிருக்கீங்க, உண்மையை ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் சத்தியமா அந்த மாதிரிலாம் கிடையாது சார், நான் நியாயத்தை கேட்கறதுக்காக தான் போனேன், மத்தபடி எதுவுமே நான் பண்ணல. அவர் வேணா என்ன உண்மையா நேசிக்காம இருந்திருக்கலாம், ஆனா நான் உண்மையா தான் சார் நேசிச்சேன், நான் எப்படி சார் கொலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தயா யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. ஆக்சுவலா டாக்டர் அந்த கேக்கை செக் பண்ணி பார்த்திருக்காரு போல, கேக்ல விஷம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. தயா வேகமா கட் பண்ண போகவே, அவசரப்படாத தயா, ஆனா கேக்கோட பாக்ஸ்ல லைட்டா விஷம் ஒட்டிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் என்ன சார் சொல்ல வரீங்கன்னு தயா புரியாம கேக்குறாரு. அதாவது தயா, எவனோ ஒருத்தன் மருந்த ஊசியில எடுத்து போட்டிருக்கான்ல, அப்ப மருந்து கையில லேசா ஒட்டி இருக்கு, அதோட இந்த கேக்க தொற்றுக்கான், அதனால தான் கேக்கோட டப்பால ஒட்டி இருக்கு, கண்டிப்பா குற்றவாளி இந்த கேக்க தொற்றுக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது எல்லாத்தையும் இந்த மாலா கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பேசி முடிச்ச தயா இருக்காருல, இவங்களை பாக்குறதுக்காக திரும்புறாரு. அப்ப மட்டும் இந்த மாலா அழுவுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தயாவும் இந்த கேக்க யாரு கொண்டு வந்து தந்தாங்கன்றத கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப விசாரிச்சு அந்த பையனோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இவர் ஏறக்குறைய அந்த பையனை பாக்குற மாதிரி வராரு. அந்த பையனுமே கவனிச்சிடுறான். இப்ப வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இவன் எதுக்கு ஓடுறான், கண்டிப்பா இவன் தான் எதையோ பண்ணிருக்கான்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஓடி வந்து ஒரு ஸ்டேஜ்ல இவனை லாக் பண்ணிடுறாங்க. நீ என்ன தப்பு பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் சில்லியா ஒரு தப்பு பண்ணிருப்பான். அது என்னன்னா, ஒரே ஒரு கேக் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, சைடுல ஒரு துண்டு மாதிரி இருந்திருக்கும். இவன் செம்ம பசியில இருந்திருப்பான், அதை
எடுத்து சாப்பிட்டா என்னன்ற மாதிரி சாப்பிட்டிருப்பான். சார் நான் இதுதான் பண்ணேன், அதை கண்டுபிடிச்சுதான் நீங்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன், மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி நான் விஷத்தெல்லாம் கையில வச்சில்ல சார், அந்த பாக்ஸ்ல இருக்க விஷத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த ரஞ்சன் உடம்புல ஊசியை போட்டிருக்காங்கல்ல, அப்படி ஊசியை போடும் போது லைட்டா அந்த மருந்து கையில ஒட்டி இருக்கும், அந்த மருந்து பாக்ஸ்ல பட்டிருக்கு. யாருனால இது நடந்திருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு அசோக் இல்லன்றது தெரிஞ்சிருது. ஏன்னா அசோக் அன்னைக்கு முழுக்கவே பார்ட்டில தான் இருந்திருப்பாருன்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அசோக் இல்லனா வேற யாருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பிஏ மாலா பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு மாலா மேலேயும் டவுட் இருக்கு. பூர்வியை பொறுத்த வரைக்கும் எந்த பர்னர் போன்ல இருந்து மெசேஜ் வந்ததுன்றத கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, வாங்கி பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் போல. 14 போனை வாங்கி இவங்க செக் பண்ணிருப்பாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் போனு காணோம், என்கிட்ட இல்லன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அது யாருன்னு கேட்டா ரமேஷ் தான் சார் போன் இல்லன்னு சொல்றாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே மிஸ் ஆயிருச்சுன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால இவங்களுக்கு ரமேஷ் மேல சந்தேகம் வருது. ரமேஷ் வீட்டை போய் செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி எட்டு சொல்றாரு. இவங்களுமே ரமேஷோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அது எப்படி போன் மிஸ் ஆகும், போன் மிஸ் ஆச்சுன்னா உங்க ஓனர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சார் சொல்லலாம் தான் சார் நினைச்சேன், அதுக்குள்ளதான் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே ரமேஷ் வீட்டுல மறைச்சு வச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு இடம் விடாம தேடி பாக்குறாங்க. ஏன்னா அந்த போன் கிடைச்சாதான் இவர்கிட்ட இருந்து சாரி மெசேஜ் வந்திருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரிய வரும். இப்படி தேடிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு சில ஃபைல் எல்லாம் கிடைக்குது. அதை பாக்குறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா ரஞ்சன் எப்படி கொல்லப்பட்டிருக்காரோ அதே மாதிரிதான் ஒய்ஃபுக்கும் ப்ராப்ளம் வந்திருக்குன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அதாவது தலையில வந்து ஒரு விதமான வைரஸ் ஏறியது போல, அந்த வைரஸ்னால தான் ரஞ்சனோட ஒய்ஃபே இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த ஃபைல்லாம் வாங்கிட்டு எப்படி வந்ததுன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த ரமேஷும் தயங்கி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா முதலாளி அம்மா மேல இவர் ரொம்ப விசுவாசமா இருந்திருப்பாரு. அந்த முதலாளி அம்மாக்கும் ரஞ்சனுக்கும் எப்ப பாரு சண்டை வந்துகிட்டே இருக்கும். ரஞ்சன் கோவத்துல முதலாளியை சாவடிக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. அவர் தான் சாவடிச்சாரா என்னன்னு தெரியல, திடீர்னு அவங்களுக்கு தலைவலி வந்த மாதிரி இறந்து போனாங்க. அப்பத்துல இருந்தே எனக்கு டவுட் சார், அதனால தான் அவங்களோட ரிப்போர்ட் எல்லாத்தையும் நான் எடுத்து பார்த்தேன். இதெல்லாம் எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கிறதுனால தான் சார் கலெக்ட் பண்ணி வச்சேன்ற மாதிரிலாம் சொல்றான். இவங்களுமே இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் பியூரோக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலா ரஞ்சன் இப்ப எப்படி இறந்து போயிருக்காரோ அதே மாதிரி தான் ஒய்ஃப் இறந்து போயிருக்காங்க. என்னவா இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணும்போது எட்டும் ஒரு ஐடியாவை சொல்றாரு. அது என்னன்னா, ரஞ்சனுக்கு ஒய்ஃப் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால ரஞ்சனு ஒய்ஃபோட கதையை முடிக்கிறதுக்காக இந்த ஊசியை யூஸ் பண்ணியிருக்காரு. அதே ஊசியை வச்சு ரஞ்சன் கதையை யாரோ முடிச்சிருக்காங்க. ரஞ்சனை பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை ரமேஷே இப்படி பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி இவங்க சந்தேகப்படுறாங்க. ஏன்னா ரமேஷ் அந்த முதலாளி அம்மா மேல மரியாதை வச்சிருக்காரு. அவங்க இறந்து போனதுக்கு ரஞ்சன் தான் காரணம்னு தெரிஞ்சிருக்குல்ல, அதனால கூட ரஞ்சனை இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்தா மாதவி கூட பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தயா சொல்றாரு. ஏன்னா டிரைவருக்கு இறந்து போன அந்த லேடி மேல அவ்வளவு மரியாதை இருக்குன்னா மாதவிக்கு அம்மா மேல எவ்வளவு பாசம் இருக்கும். அம்மா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ரஞ்சனை சாவடிச்சிருக்காரு. நம்ம அம்மாவோட சாவுக்கு ரஞ்சன் தான் காரணம்னு தெரிஞ்சு கூட பொண்ணு பழி வாங்கியிருக்கலாம். முதல்ல சண்டை போட்டு வெளிநாட்டுக்கு போன பொண்ணுக்கு லேட்டர் தெரிய வந்திருக்கலாம், அதனால பழி வாங்குறதுக்காக வந்திருக்கலாம். அவர் எப்படி சாவடிச்சாரோ அதே மாதிரி பழி வாங்கலான்னு கூட பழி வாங்கியிருக்கலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க கிளம்பி மாதவியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. மாதவியை லாக் பண்ற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. உங்க அம்மாக்கும் அப்பாக்கும் அடிக்கடி சண்டை வந்தது, திடீர்னு உங்க அம்மா இறந்து போனாங்க, திடீர்னு எப்படி இறந்து போவாங்க, உங்க அப்பா தான் திட்டம் போட்டு சாவடிச்சிருக்காரு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே திட்டத்தை நீங்க போட்டு உங்க அப்பாவோட கதையை முடிச்சிருக்கீங்க. அப்பாவை நீங்க பாக்குறதுக்காக போகும்போது சைலண்டா இந்த விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நாளா இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா காணாம பர்னர் போன் இருக்குல்ல, அதாவது ரமேஷோட பர்னர் போன் இருக்குல்ல, அது இந்த வீட்ல தான் கிடைக்குது. அப்பாவை சாவடிக்க போறமேன்னு ஒரு கில்ட் வந்திருக்கு, அதனால தான் சாரி மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க அப்படிதானன்ற மாதிரி கேக்குறாங்க. மாதவி இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, மாதவியோட போனு, மாதவி போன் இல்ல ரமேஷோட போனு கடைசியா எங்க இருந்திருக்குன்னு பார்க்கும்போது மாதவி வீட்ல கடைசி 2 நாளா தான் இருந்திருக்கு. ஆனா அந்த சம்பவம்லாம் நடக்கும்போது ரமேஷோட வீட்ல தான் இருந்திருக்குன்னு தெரிய வருது. அப்ப ரமேஷ் தான் மாதவி வீட்ல மறைச்சு வச்சிருக்காரு. உண்மையில ரமேஷ் கிட்ட இருந்து தான் அந்த மெசேஜ் போயிருக்குன்ற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதவி ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால மாதவி தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. ரமேஷ் தான் பண்ணிருப்பாருனா யார் மூலியமா பண்ணிருப்பாரு? அந்த பிஏ கூட சேர்ந்து பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது அந்த பிஏ மாலாவும் ரமேஷும் சேர்ந்த மாதிரி தான் கதையை முடிச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப டாக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு. 2 மருந்தை சேர்த்து அந்த மருந்தை உருவாக்கிடலாம்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த 2 மருந்தும் அந்த ஹாஸ்பிட்டல்லயே இருக்கு, அங்க இருந்து கூட யாராவது எடுத்து யூஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதையும் செக் பண்ணுங்கன்னு எட்டு சொல்லிட்டாரு.
இப்போ முதல்ல ரமேஷ் அமுக்கணும்ன்ற மாதிரி இவங்க வீட்டுக்கிட்ட வராங்க. பார்த்தா வீட்டுல பூட்டு போட்டிருக்கு. என்ன வீட்டை பூட்டிட்டு கிளம்பிட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அங்க வர ஒரு லேடி கிட்ட விசாரிக்கிறாங்க. அவர் பேக் எல்லாம் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டாங்க. சே தப்புஸ்தான், அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தயாவும் சொல்லிட்டாரு. இப்ப தயாவும் ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணும் சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அந்த மருந்தை யார் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு, யாரெல்லாம் மருந்தெல்லாம் இருக்கிற ரூமுக்கு போயிருக்காங்கன்ற லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணிட்டு இருக்கா. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு மருந்து டப்பா கீழே விழுந்துருது. அதை எடுக்கலாம் நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஐடி கார்டு கிடைக்குது. பிரியான்ற ஒரு பொண்ணோட ஐடி கார்டுன்றது உங்களுக்கு தெரிய வருது. அப்ப பிரியா இந்த இடத்துக்கு வரும்போது ஐடி கார்டை மிஸ் பண்ணிருக்காளா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா சச்சின் விசாரிக்கும் போது 2 நர்ஸுங்க இருந்தாங்கல்ல, அதுல ஒரு நர்ஸ் தான் இந்த பிரியாவா இருப்பாங்க. இப்ப கண்டுபிடிச்ச விஷயத்த தயா கிட்ட சொல்லிட்டாங்க. தயாவும் அந்த பிரியாவை அமுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பிரியா எங்கன்னு விசாரிக்கும் போது இப்பதான் கிளம்பிட்டு இருக்கான்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டாங்க. இப்ப பிரியா பைக் எடுக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள இவங்களுமே வந்து பிரியாவை லாக் பண்ணிடுறாங்க. பிரியா மேல இப்ப டவுட் எல்லாம் திரும்புது. அதாவது பிரியா அந்த மருந்தை எடுத்திருக்காங்க, கம்பைன் பண்ணிருக்காங்க, போட்டிருக்காங்கன்ற மாதிரி இவங்க சந்தேகப்படுறாங்க. உன் கார்டு எங்கன்னு கேட்கும்போது பிரியா முழிச்சிட்டு இருக்காங்க. என் கார்டு மிஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மிஸ் ஆயிருச்சா இல்ல மருந்து எடுக்க போகும்போது மிஸ் பண்ணிட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. மருந்து எடுக்க போனா நான்லாம் எடுக்க போலன்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. பிரியாவோட ஐடி கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது பிரியாவோட ஐடி கார்டுல வேற ஒருத்தரோட ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு கிடைக்குது. இதே ஃபிங்கர் பிரிண்ட் தான் அந்த பாக்ஸ்ல பட்டிருக்கும். அதாவது விஷத்தோட பாக்ஸ்ல யாரோ கை வச்சிருக்காங்கல்ல, அதுவும் இதுவும் ஒரே இதுதான். அது யாருதுன்றத நமக்கு ரிவீல் பண்ணல, ஆனா இவங்களுக்குள்ள அது யாருதுன்ற டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப ரமேஷ் இருக்கார்ல, பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வேகமா இந்த ஊரை விட்டு தப்பிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு கார் வந்து இவரை அடிச்சு தூக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இவரோட பாடியை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவரோட பாஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனாரு. இப்ப இந்த டிரைவர் இறந்து போயிருக்காருன்ற மாதிரி சில நர்ஸுங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அத வேற ஒரு நர்ஸ் இருக்காங்கல்ல, கொஞ்சம் தள்ளி இருந்து கவனிக்கிறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா சச்சின் கிட்ட அன்னைக்கு 2 நர்ஸுங்க பேசினாங்கல்ல, அதுல ஒரு நர்ஸ் பேரு பிரியான்னு சொல்லியிருப்பேன். இவங்க இன்னொன்னு நர்ஸா இருப்பாங்க. இவங்க பேரு அனுராதா அப்படின்றது. இவங்களுமே ரமேஷ் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா வருத்தப்படுறாங்க. யாருக்கும் தெரியாம பொறுமையா பாடியை பாக்குறதுக்காக வராங்க. இப்ப பாடி கிட்ட வந்து அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பான்ற மாதிரி இவங்க வேண்டிட்டு இருக்காங்க. அப்ப உள்ள இருக்கிறது யாருன்னு பார்த்தா ரமேஷ் கிடையாது, சச்சின் தான் இருக்காரு. மாட்டிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்ன சச்சின் இருக்காருன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஷாக்க வராங்க. இங்க இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறதுக்குள்ள எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அனுராதா, இதுக்கப்புறம் நீ தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி தயா சொல்லிட்டாரு. உன் அப்பாக்கு எதுவுமே ஆகல, இது எல்லாமே எங்களோட பிளான்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ரமேஷ் வந்துட்டு இருக்கும் போது இவங்க கார்ல வந்து ரமேஷை லாக் பண்ணிருப்பாங்க. ரமேஷை வச்சு ஒரு டிராமா பண்ணிருப்பாங்க. இந்த அனுராதாவை பிடிச்சிருப்பாங்க. அனுராதாவோட அப்பாவா தான் இந்த ரமேஷ் இருப்பாரு. அதாவது வளர்ப்பு அப்பாவா இருப்பாரு. இப்ப உட்கார வச்சு விசாரிக்கும் போதுதான் நிறைய உண்மைகள் தெரிய வருது. அது என்னன்னா, அந்த ரஞ்சன் நிறைய பேர் கூட அஃபேர்ல இருப்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ரமேஷோட ஒய்ஃப் வீட்டுல வேலை பார்க்கும் போது அவங்க கூடயும் பழக்கத்துல இருந்திருப்பாரு. ஆக மொத்தத்துல இந்த அனுராதாவோட உண்மையான அப்பா ரஞ்சனா இருப்பாரு. வளர்ப்பு அப்பாவா தான் இந்த ரமேஷ் இருப்பாரு. இந்த பொண்ணுமே லைஃப்ல செட்டில் ஆகணும்னு யோசிக்கிறாங்க. நான் தான் உங்களோட பொண்ணு, எனக்கு சொத்தை தாங்கன்ற மாதிரி ரஞ்சன் கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்ல எனக்கு முக்கியமான பதவியை தாங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவரு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு. தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தவர் மாதவியை வர வச்சு மாதவிக்கு அந்த பதவியை தந்துருவாரு. இதுல இவங்க பயங்கரமா டென்ஷனா இருப்பாங்க. அதனால தான் இவங்க அந்த வேலையை சைலண்டா பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி சாரின்ற மாதிரி மெசேஜும் அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரமேஷ் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. ரமேஷ் அதுக்கப்புறம் போன் காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி டிராமாலாம் பண்ணிருப்பாரு. பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிருப்பாரு. இதுக்கு எதுக்கு சாவடிக்கணும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இன்னும் கிளியரா உங்களுக்கு சொல்றேன். அது என்னன்னா, ரஞ்சன் கிட்ட முதல்ல இவங்க கேட்டிருப்பாங்க, என்ன உங்களோட பொண்ணா சொல்லுங்க, எனக்கு ஒரு முக்கியமான பதவியை தாங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஆனா ரஞ்சன் அதுக்கு ஒத்து வர மாட்டாரு. தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு. நம்ம உயிரோட இருக்கிறதுக்குள்ள மாதவி கிட்ட எல்லாத்தையும் தந்துடணும்ன்ற மாதிரி உண்மையான பொண்ணு மாதவிக்கு எல்லாத்தையும் இவர் தந்துடுறாரு. இதனால இந்த பொண்ணு கடுப்பாய் தான் இப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப ரஞ்சன் இறந்து போய் கொஞ்ச நாள் கழிச்சு மாதவி கிட்ட போய், நானும் உனக்கு சிஸ்டர் முறை தான், எனக்குமே சில வசதியெல்லாம் நீ பண்ணித்தா, எனக்குமே ஒரு நல்ல வேலை போட்டு தான்னு கேட்டா அவங்க கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆகி வேலை போட்டு தர வாய்ப்பு இருக்கு, சொத்துலயும் பாகம் தர வாய்ப்பு இருக்குல்ல, அவங்க கிட்ட கூட சென்டிமெண்டா பேசி நம்ம சொத்துல பங்க வாங்கிடலாம். ஆனா இவர்கிட்ட இருந்து சொத்துல பங்க வாங்க முடியாது, இவர் கதையை முடிச்சிடலான்ற மாதிரி யோசிச்சுதான் கதையை முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இவர் தான் ஒய்ஃபை சாவடிச்சது ரமேஷ்க்கு தெரிஞ்சிருச்சுல. ரமேஷ் இந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பாரு. இந்த பொண்ணுமே அதே மெத்தட்ல அவர் கதையை முடிக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணி கதையை முடிச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோடயே நமக்கு இந்த கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.